வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் சங்கு இருக்கா? அது வலம்புரி சங்கா இல்லை இடம்புரி சங்கா? அது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கும் சங்குடைய முழு ரகசியமும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க, அறிவியல், வரலாறு, உண்மை தகவல் எல்லாமே கலந்த ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சங்குங்கிறது ஒரு கடல் உயிரினங்க. இந்த சங்கு ஓடு கால்சியம் கார்பனேட்டால் ஆனது. இது பழங்காலத்தில் இருந்தே பயன்படுத்தப்பட்டு வருது. அதாவது கோவில்களில் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பழங்காலங்களில் நடக்கக்கூடிய போர் தொடங்கும் பொழுது இந்த சங்கை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பூஜைகளில் பயன்படுத்துவாங்க. ஆயுர்வேத மருத்துவத்திலையும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது சங்கோடைய மகிமைகளை பற்றி ராமாயணம், மகாபாரதம் சங்கோட மகிமைகளை சொல்லும். இப்போ வலமுறி சங்கு, இடமுறி சங்கு, 2 சங்கு சொன்னோம்ல. இப்போ வலமுறி சங்குனா என்னன்னு பார்க்கலாம். அதாவது வலது பக்கம் சுழலும் சங்கு தான் வலம்புரி சங்கு. வலம் அப்படிங்கிறது வலது பக்கத்தை குறிக்குது. புரினா அது சுழல்ற அந்த திசையை குறிக்குது. ஸோ இது இயற்கையிலே ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சங்கு தான் வலம்புரி சங்கு. அதாவது 1,00,000 சங்குகள் கிடைக்கிற இடத்துல 1 இல்லைன்னா 2 தான் வலம்புரி கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வலம்புரி சங்குக்கு அதிகமான மதிப்பு இருக்குது. அடுத்து இடம்புரி சங்குங்கிறது இடது பக்கத்தில் சுழலும் சங்கு தான் இடம்புரி சங்கு. இது பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சங்கு. எல்லா இடங்கள்லையுமே நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக கோவில்களில் பூஜைகளுக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் வலம்புரி சங்குக்கு இருக்கிற அந்த சக்தி இதுக்கு அந்த இடம்புரி சங்குக்கு இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. இடம்புரி சங்கு கெட்டது இல்லை, ஆனால் வலம்புரி சங்கோட அந்த ஸ்பெஷலான பவர் இதுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி 2ஐயும் டிஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. வலம்புரி சங்கோடைய ஆன்மீக பலன்களை நம்ம பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் வச்சோம்னா லக்ஷ்மி கடாசம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இதனால் பண வரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த கண் திருஷ்டி எல்லாமே குறையும். கெட்ட எண்ணங்கள் தீய சக்திகள் எல்லாமே குறைஞ்சு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் மட்டுமே கிடைக்கும். இந்த வலம்புரி சங்கு விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அறிவியல் ரீதியான நம்பிக்கையை பார்க்கலாம். அதாவது அறிவியல் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். சங்கு ஒலி அது ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு மன அழுத்தம் குறையும். மூளை நரம்புகள் அமைதியாக்கப்படும். அந்த மெடிடேஷன், யோகாவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இதனால தான் கோவில்களில் சங்கு ஊதுறாங்களாம். இந்த சங்கை ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வந்தாங்களாம். அதாவது சங்கு பஸ்பம் ஜீரணம், வயிற்றுப்புண்ணு, அமிலம் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்க உடனே மருந்துக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க சங்கை மருந்தாக பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சங்கு ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அது சுழலக்கூடிய திசைகளை வச்சு பார்க்கலாம். முன்புறம் பார்த்தாலே வலது பக்கம் சுழல வேண்டும், அந்த மாதிரி இருக்கும். அதனுடைய எடை ஒரிஜினல் அப்படின்னா கனமாக இருக்கணுமா, டூப்ளிகேட்னா லேசான ஒரு வெயிட் தான் இருக்கும். ஒரிஜினல் நல்ல கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதனுடைய குளிர்ச்சி, உண்மையான சங்கு கையில் வச்சோன்னே குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒளியோடைய சோதனை, மெதுவாக தட்டினாலும் தெளிவான ஒளி வரும். இதுதான் ஒரிஜினல் சங்கு. வலம்புரி சங்கு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னா, இந்த வலம்புரி சங்கு மிகவும் என்ன சொன்னது ஆன்மீகத்தோடு சேர்ந்த ஒன்று. ஸோ இதை நீங்கள் தரையில் வைக்கக்கூடாது, கால் படக்கூடிய இடங்களில் வைக்கக்கூடாது, அழுக்கான இடத்துல கூட வைக்கக்கூடாது. ஸோ இந்த சங்குக்கு ரொம்ப மரியாதையும் பலனும் இருக்குது. ஸோ நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய பூஜை அறைகளை வச்சு நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லது.
இந்த சங்க மரியாதையுடன் நம்ம வச்சாதான் அது நம்மளுக்கு பலவிதமான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்கும். ஸோ வலம்புரி சங்க வைக்க வேண்டிய இடங்களை பார்க்கலாம். அதில் வந்து பூஜை அறை மெயினாக வைக்கக்கூடியது. பூஜை அறையில் வாஸ்துப்படி வச்சோம்னா நம்மளுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்கும். அதாவது வடகிழக்கு மூலையில் வைக்கணும். இதை வந்து எப்படி வைக்கணும்னா ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் வைக்கணும். வாரம் ஒரு முறை வந்து இந்த சங்கை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும். இந்த சங்கை பற்றின நம்பிக்கை ஒரு சிலருக்கு வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வந்திருக்காது. அவங்களுக்காக தான் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை நான் சொல்கிறேன். இது ஒரு உண்மை சம்பவம் தான். இந்த வலம்புரி சங்கு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிருக்குது. இது வந்து வெறும் கதை இல்லைங்க. எந்த புராணத்துலையும் இந்த கதை இல்லை, இது கற்பனை கதையும் இல்லை. இது ஒரு சாதாரண குடும்பத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான். இது நடந்தது வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் அந்த அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா தினசரி கடலுக்கு போய் மீன் பிடிப்பார். அந்த அம்மா வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வருவாங்க. கடன் இருந்தது, வறுமை இருந்தது, குழந்தைகளுடைய படிப்பு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து கடன் பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. ஏன்னா படிப்புக்காக செலவு பண்ணுறது. அவரே போய் மீன் தான் பிடிச்சிட்ருக்காரு. ரொம்ப வருமானம் எதுவும் வரல. ஆனால் ஒரு நாள் கடலில் கிடைத்த அந்த விசித்திர சங்கு வந்து அவங்க வாழ்க்கையே மாற்றுது. அது என்னதுன்னா, அவர் எப்பவும் போல் போயிட்டு கடலில் வலையை போடுறாரு. வலையை இழுக்கும்போது மீன்களோடு சேர்ந்து ஒரு பெரிய கனமான சங்கு வருது. ஸோ அவருக்கு தெரியல இது வலம்புரி சங்கு அப்படின்னு தெரியல. அவர் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. சரி சங்கை போய் கோயிலில் கொடுத்துர்லாம், நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குல்ல அங்கே கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் எடுத்துகிட்டு வர்றாரு. அங்கே போயிட்டு கோயிலில் பூசாரிகிட்ட கொடுத்துருக்காரு. அவர் ஊரில் வந்து பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அங்கே இருந்த அந்த பூசாரி சொல்லியிருக்காரு, இது எங்கப்பா உனக்கு கிடச்சிச்சு, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இது நான் மீன் பிடிக்க போகும்போது எனக்கு வலையில் வந்து கிடச்சது அப்படின்னு. அதுக்கு அந்த பூசாரி சொல்லியிருக்காரு, இது சாதாரண சங்கு இல்லை, இது வந்து ரொம்பவும் அரிதானது, வலம்புரி சங்கு. இது வந்து விலையும் ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு சங்கு தான். இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வலது பக்கத்தில் சுழன்று இருக்குதுல்ல, இது வந்து வலம்புரி சங்கு. இது வந்து லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய சங்கு. இதை நீ வீட்டில் வச்சின்னா உங்களுடைய நஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சி உனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பண வரவு, ஒரு நல்ல வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் உள்ள பூசாரி வந்து இந்த மீனவருக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மீனவருக்கும் ஆனால் நம்பிக்கை வரல. அவருக்கு என்னமோ சொல்கிறாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, சாமி இதெல்லாம் என்ன சாமி, நாங்களே ஏழை, இதெல்லாம் வந்து பணக்காரங்க வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த சங்கு நீங்கள் சொல்கிற சங்கெல்லாம் பணக்காரவங்க தானே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பூசாரி மறுபடியும் நீ வீட்டில் வச்சு பாருப்பா, வச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை நீ விற்கக்கூடாது, உன்னோட பூஜையில் வரையில் யார்ட்டையும் வித்துறாத, உன்னோட பூஜை அறையில் மட்டும் வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரும் கொண்டாந்து அவங்களுடைய பூஜை அறையில் வச்சுருக்காங்க. வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி இதை ஒரு வெள்ளை துணியில் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மூலையில் வச்சுருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே வச்ச 30 நாள் தான் ஆகுது. 30 நாளில் திடீர்னு ஒரு மாற்றம். மீன் பிடிக்க போனவர் எப்போ மீன் பிடிக்கிறத விட அந்த ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மடங்கு வருமானத்தை கொடுக்குற அளவுக்கு மீன் வந்து அவருடைய வலைகளில் வந்திருக்குது. அந்த அளவுக்கு மீன் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒரு மீன் வியாபாரி வந்து இவர்கிட்ட டைரெக்டாக வந்து ஒப்பந்தம் போகிறாரு. நீங்கள் மட்டும்தான் எனக்கு மீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒப்பந்தம் போட்டிருக்காரு. ஸோ இவர் பிடிக்கிற மீனை இந்த வியாபாரிகிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவருடைய பழைய கடன்கள் வந்து 6 மாதத்துலேயே அவரை அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப், கவர்மெண்டில் ஸ்காலர்ஷிப்போட சீட் கிடச்சிருது. ஸோ அந்த எஜுகேஷன் கட்டக்கூடிய அந்த ஃபீஸ் செலவும் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சங்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே சண்டையே இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து அந்த சங்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிசயம் இல்லைங்க. இது ஒழுக்கமும் அந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்த நம்பிக்கையும் தான். அந்த குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, சங்குங்கிறது ஒரு மந்திரம் இல்லை, சூனியம் இல்லை, ஆனால் நம்பிக்கை. இதை வந்து ஒழுக்கம், அதை ஒழுக்கமாக பராமரிச்சுட்டு வரது தான் அவங்க சொல்கிறாங்க. நம்பிக்கை, அதாவது பூஜை பண்ணுறது. டெய்லி அவங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ காலையில் எழுந்ததுமே பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை அறையில் போய் சங்கை பார்த்துட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. இது அப்படி பண்ண பண்ண அவங்க வீட்டில் பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து மது பழக்கத்தில் இருந்திருக்காரு, அதையும் நிறுத்திட்டாரு. ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய மாற்றம் வந்து அவங்க வீட்டில் நடந்திருக்குது.
ஸோ நம்பிக்கையோட அந்த சங்க வந்து அவங்க பாதுகாப்பாக, மரியாதையாக, சுத்தமாக வச்சிருந்ததுனால அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் நடைபெற்றிருக்கு. ஸோ உங்க வீட்லயும் இந்த சங்கு இருந்துச்சுன்னா, அத நீங்க உங்களுக்கு வேண்டியத கொடுக்கும் அந்த சங்கு. ஸோ பலவிதமான பலன்கள கொடுக்கும். ஸோ வந்து அத நீங்க பூஜை அறையில வச்சு வணங்கிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.